அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய கல்வி அமைப்பு குழந்தைகளை தலைசிறந்த மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் ஆக்குவதில் சிறப்பாக செய்யப்படலாம். ஆனால் மறுமை வெற்றிக்கான ஒரு உண்மையான முஸ்லிமாக அவர்களை உருவாக்குவதில் இது எப்படி தவறிவிட்டது என்பதைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். முதலாவதாக, உலக வெற்றிக்கான இந்த கல்வி அமைப்பு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சிறு வயதிலிருந்தே கணிதம், அறிவியல் என உலக வெற்றியை நோக்கியே நம் குழந்தைகளின் மனது கட்டமைக்கப்படுகிறது இல்லையா? இதில் இஸ்லாம் என்பது ஒரு முழுமையான வாழ்வியலாக இல்லாமல் வெறும் ஒரு சாதாரண பாடமாக சுருக்கப்பட்டுவிட்டது. வாரத்தில் ஒரு நாள் கேட்கும் ஜுமா பயானோ, கொஞ்ச நேர தர்பியா வகுப்போ பல வருடங்களாக ஆழமாக பதிய வைக்கப்பட்ட இந்த உலக ஆசைகளை மாற்றிவிட முடியுமா? இஸ்லாத்தை வெறும் மதிப்பெண் வாங்கும் பாடமாக சுருக்குவது எவ்வளவு பெரிய ஆபத்து! இரண்டாவதாக, ஒரு மிகப்பெரிய சமநிலையின்மை. நாம் இந்த உலக வாழ்க்கையை முழுமையாக புறக்கணிக்க சொல்லவில்லை, ஆனால் இங்கே அந்த சமநிலை எங்கே போனது? குரான்ல ரொம்ப அழகா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வக்கினா அதாபன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது, எங்கள் இறைவா, எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மையை தந்தருள்வாயாக, மறுமையிலும் நன்மையை தந்தருள்வாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்தும் எங்களை காத்தருள்வாயாக. இந்த பிரார்த்தனையில் இருக்கிற அந்த அற்புதமான சமநிலையை நம்ம நிஜ வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமான ஆழமா சிந்திச்சு பாருங்க. பள்ளிக்கூடத்திற்கு கொடுக்கும் அந்த அதீத முக்கியத்துவத்தை ஒரு உறுதியான முஸ்லிமை உருவாக்குவதில் நாம் கொடுக்கிறோமா? இறுதியாக, வெறும் பட்டங்களும் இலக்கின்மையும். இன்றைய கல்வி அமைப்பு என்ன படிக்க வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்று வழிகாட்டி நமக்கு வெறும் காகித பட்டங்களை மட்டுமே வழங்குகிறது. உலகத்தை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம், ஆனால் நாளை மறுமையில் அல்லாவின் முன்னால் நிற்க நாம் தயாராக இருக்கிறோமா? இது வெறுமனே கல்வியில் உள்ள குறைபாடு இல்லைங்க, ஒட்டுமொத்த அமைப்பிலுமே உள்ள மிகப்பெரிய குறைபாடு. சுருக்கமாக சொன்னால், இந்த அமைப்பு ரீதியான குறையை நாம் முழுமையாக உணர்ந்து நவீன கல்விக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இடையிலான ஒரு உறுதியான சமநிலையை உருவாக்கும் வரை உண்மையான வெற்றி ஒருபோதும் சாத்தியமில்லை.